Hi guys, good morning. So today's energy என்னன்னு பார்ப்போம். எம்ப்ரஸ் கார்டு. ஸோ எம்ப்ரஸ் கார்டுங்கிறத பற்றி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். நான் நினைக்கிறேன் நேற்றோ முந்தா நேற்றோ ரீடிங்லேயே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி எனர்ஜி என்ன அப்படின்னா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே உங்களோட ஓல்டு வெர்ஷன் காம்படிஷன் உங்கள் கூட தான், உங்களுக்கு வெளியே யார் கூடயுமே இல்லை. அப்போது இன்றைக்கி இருக்கிற ஓல்டு வெர்ஷன் இறந்து இனி அடுத்து பிறக்கிறது உங்களோட பெட்டர் வெர்ஷன்ஸாகவே இருக்கணும் எப்பயும். ஓகேயா? ஸோ அப்போது எப்போவுமே வந்து உங்களோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்னவோ, உங்களோட அட்மோஸ்ட் தி பெஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதுவாகிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர, அதை நோக்கி தான் பயணிக்கணும். அதை நோக்கி தான், அந்த முன்னேற்றத்தை நோக்கி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கணுமே தவிர, வெளியே இருக்க மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஓகேயா? இன்னொன்று, எம்பரஸோட முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, ஷி நெவர் சேசஸ் எனிதிங். ஓகேயா? அவங்க இந்த பெட்டர் வெர்ஷன் ஆகி அவங்களையே அவங்க ஒரு மேக்னெட்டாக சேஞ்ச் பண்ணி பிரபஞ்சத்துக்கே பிடிக்கிற செல்ல பிள்ளையாகி, ஸோ அப்போ என்ன ஆகுனா, அவங்க கனவுகளுக்கும் அந்த எனர்ஜியவே எல்லாருக்கும் பிடிக்கும்ல. பிரபஞ்சத்துக்கே பிடிக்குதுன்னா அந்த எனர்ஜி எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க கனவுகளுக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிரும். அப்போ அந்த கனவுகளே அவங்கள நோக்கி ஈர்க்கப்பட்டு வந்து தங்கும். ஸோ ஷி நெவர் சேசஸ். எல்லாமே அவங்கள நோக்கி ஈர்க்கப்படும். அந்த லெவலுக்கு அவங்கள உயர்த்திக்குவாங்க. ஸோ உங்களோட இன்னைக்கு டேக்அவே மெசேஜ், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்களை முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் எம்பரஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. எம்பரஸ் வெறும் அவங்களோட அந்த ராஜ்யத்துக்குள்ளே சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். நோ நோ நோ. கலைகள் 64ல் 64 அவங்களுக்கு 100% தெரியலன்னா கூட எல்லாத்தையுமே கற்றுக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். எல்லா வித்தையிலையும் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஷீஸ் அ பர்சன். அவங்களுக்கு எப்படின்னா எப்போவுமே அந்த தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இப்போ 80s ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் சொசைட்டி, 90s ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் சொசைட்டி. இன்றைக்கி இருக்கிறது ஜென்சி கிட்ஸுக்கானதும் 2K கிட்ஸுக்கான சொசைட்டியும். ஸோ இந்த அப்டேஷன் வருது இல்லை, அப்டேஷன் நடக்க அவங்களையுமே அவங்க அந்த நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எம்பரஸ்க்கு ஷீஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் தட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கான மெசேஜ். ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.